வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 சிம்ம ராசிக்கான குரு பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் கடகராசி வரைக்கும் ஆன பதிவுகள் குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம். பார்த்து உங்களுக்கான பலன்கள் பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுபடி நடந்துட்டு வாங்க. கண்டிப்பாக குரு அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரம் வரையிலான சிம்மராசி நேயர்களுக்கு. குரு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஜென்மராசியில் கேதுவும் அஷ்டம ராசியில் சனி பகவானை சஞ்சரிக்கிற நிலையில் இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. அதாவது எந்த செலவையும் உங்களால் தவிர்க்கவே முடியாது. இருந்தாலும் ஓரளவு நீங்கள் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா புதிய கடன்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். சில குடும்பங்களில் ஒரு உறவினர் உத்தியோக சம்பந்தமாக வெளிநாடு செல்ல இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூடி வருது. உஷ்ண சம்பந்தமான உடல் கோளாறுகள் ஏற்பட மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமடையலாம். சிறு விஷயங்களுக்காக கூட ரொம்ப அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கொஞ்சம் தள்ளி போகலாம். அதனால் பொறுமையாக காத்திருந்து நிதானமாக பாருங்கள். கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மேலதிகாரிகள் கண்டிப்பு கவலை அளிக்கும். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரவங்களுக்கு கிடைக்கிற வேலையிலையும் நிறுவனத்துலேயும் மனநிறைவு இருக்காது. இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாமல் அதிலே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு உங்களை தேடி கண்டிப்பாக வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். விற்பனையும் லாபமும் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். வெளி மாநில பயணங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிதி நிறுவனங்களோட கண்டிப்பு கவலை அளிக்கும். கூடிய வரையில் புதிய முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது. எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மாணவ மாணவிகள் கல்வி கிரகமான புதன் ஓரளவு தான் சுபபலம் பெற்றிருக்கிறார். பாடங்களில் மனம் முழுமையாக ஈடுபடுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஏற்படணும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு படிக்கக்கூடிய உயர்கல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 மாதங்களாக பல வேதங்கள்லேயும் ஒரு வேதனையான ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டம் இப்போது உங்களுக்கு மாறிடும். ஒரு நல்ல காலமாக இந்த கிரகங்கள் சஞ்சார நிலைகள் எடுத்து காமிக்குது. உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உடலை வருத்தி வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். வேலை பார்க்கும் இடத்துல மன நிம்மதியை பாதித்து வந்த சூழ்நிலை ஒரு நல்ல மாறுதல் இப்போ நீங்கள் பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் இனிமேட்டு இருக்காது. விவாக வயதில் இருக்க பெண்மணிகளுக்கு ஒரு நல்லதொரு வரன் அமையும். உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு திட்டமிட்டு எதையும் யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலமாக தான் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கூடிய வரையில் உடல் உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் விட்டுருங்க. உங்கள் மனமே உங்களுக்கு எதிராகி விடக்கூடாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு திட்டமிட்டு இது செய்யலாமா இது வேண்டாமா அப்படின்றத யோசித்து, அதே மாதிரி எந்த ஒரு செலவு செஞ்சாலும் இந்த செலவு அவசியமானதா இல்லை செய்யணுமா வேண்டாமா, இதை செஞ்சால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத முழுமையாக ஒரு காரியத்தை யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இனிதாகவே இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, விநாயகருக்கு தினமும் காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் 1 முறையோ 2 முறையோவாது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக குரு அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் கடகராசி வரைக்கும் ஆன பதிவுகள் கொடுத்துருக்கோம். இந்த பதிவில் சிம்மராசிக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகள் கன்னி ராசியிலிருந்து பதிவை பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.